ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. சாய்ராம்ஸ், இது சாயண்ணாவின் வேண்டுகோளின்படி மறு ஒளிபரப்பு செய்யக்கூடிய ஒரு ஆடியோவாகும். நன்றி. ஜெய் சாய்ராம். சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு அதிரி புதிரியான வெற்றியை நம்ம வாழ்க்கையில் பெற முடியுமா? நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய தலையெழுத்தை மாற்றி அமைக்க முடியுமா? அதற்கு உண்டான வழிகள் இருக்கா? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஆடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் கொடுத்த ஆடியோஸில் யாராவது பார்க்கலன்னா நிச்சயமாக பாருங்கள். கிட்டத்தட்ட அதனுடைய கண்டினியூட்டியாக தான் இந்த ஆடியோ இருக்கும். இன்னும் ஒரு வாரம் பக்கமாக 12 மணி ஆடியோ நிச்சயமாக வராது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா கொஞ்சம் இப்போ நைட்டு லேட்டாக தூங்குனதால் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ நைட்டு சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் எனக்குள்ளே இருக்கிறதால, ஸோ அதனால் வேலை கொஞ்சம் ஃபுல் டே கமிட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் நானே இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ 12 மணிக்கு இனிமேல் அன்பே சாயில் ஒரு வாரத்துக்கு மட்டும் ஆடியோஸ் எதுவும் வராது. எப்பயும் போல் நைட்டு 8 மணி ஆடியோ நிச்சயமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நாளைக்கு மறு ஒளிபரப்பு அப்படின்ற மாதிரியான முக்கியமான ஆடியோஸ் நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு நிச்சயமாக உங்களுக்கு வரும். ஓகே, வாழ்க்கையில் எப்படி அதிரி புதிரியான வெற்றி? ஏன்னா இன்றைக்கி ஒரு சாய்ராம் கேட்டாங்க, இங்கே பாருங்கள் அடித்து தள்ளணும், இது வரைக்கும் நான் வாழ்க்கை வாழலை, இது வரைக்கும் நான் மனுஷனாக கூட மதிக்கலை, ஆனால் இனிமேல் நான் என்னென்னலாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையும் செய்கிறேன், பட் நான் வெற்றி அடையணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன், அதிரி புதிரியான வெற்றி. வாழ்க்கையில் வெற்றி அடையலைனாலும் பரவாயில்ல, ஆனால் மற்ற மனுஷங்களை மற்ற மனுஷங்க நம்மளை பார்க்குற அந்த வெறுப்பு, இவெல்லாம் ஏன்டா பிறந்தா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் நம்ம பார்ப்பாங்கல்ல, அப்போ நமக்கு அந்த வலிக்கும் பார்த்தீங்கல்ல, அந்த வலியை நான் இங்கே நிறைய அனுபவிச்சிருக்கேன். அப்போ அந்த வலி எனக்கு ஈஸியாக எனக்கு புரியும். மற்றவங்க எனக்கு புரிய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த வலியை எனக்கு நிச்சயமாக புரியுது. நீ எல்லாம் எதுக்கு வாடுற, இவ்வளோ பிரச்சனை இருந்துக்கிட்டு நீ ஏன் இன்னும் சாகாமல் இருக்க அப்படின்னு சொல்லி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க. எல்லாம் எப்படி தான் வாழ்கிறேன்னு தெரியல. கேட்டது ரொம்ப 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 நெருங்கின ஒரு சொந்தம். உனக்கெல்லாம் உதவி பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தலையெடுத்து அப்படின்னு கேட்டாங்க. இது ரொம்ப சொந்தம், அதாவது அம்மா அப்பாவை தாண்டி ஒரு சொந்தம் இருக்குல்ல, அந்த மாதிரியான சொந்தங்கள் கேட்டது. அப்போ மனசு எந்த அளவுக்கு வெறுத்து போயிருக்கோ. சந்தோஷ் அப்படின்ற ஒரு பையன் ஸ்கூல் பண்ணும்போது நல்லா வாழ்ந்தான், காலேஜ் படிக்கும்போது நல்லா வாழ்ந்தான், காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணும்போது வீணாக போயிட்டான், மோசமாக போயிட்டான். ஸோ அம்மா அப்பாவை தாண்டி கை தூக்கிறதுக்கு ஆட்கள் யாருமே கிடையாது. இருந்த உறவினர்கள்லாம் என்ன சொன்னாங்க, உனக்கு நான் உதவி பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தலையெடுத்துன்னு கேட்டாங்க. ஸோ உதவி கேட்ட இடத்துல உதவி கிடைக்கல. ஆனால் அந்த யாருக்கிட்ட உதவி கேட்டனோ அவங்க நம்ம இருக்கிற எல்லா சொந்தத்துக்கிட்டையும்
நம்மளை ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்கே போனாலும் நமக்கு எப்படிப்பட்ட மரியாதை நமக்கு கிடைக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கும் நான் போகிறதே கிடையாதுங்க. அப்போ நான் வெறுத்தேன், ஆனால் இப்போ நான் யாரையும் வெறுக்கலை. அப்போ ஏன் வெறுத்த? அப்போ சாதாரண மனுஷனாக இருந்தேன். இப்போ ஏன் வெறுக்கலை? சாயப்பாவோட குழந்தையாக இருந்து வெறுக்கலை. இப்போ எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துகிற, அன்பு செலுத்த மட்டும்தான் நமக்கு எனக்கு தெரியும். நமக்கு எனக்குன்னா எல்லாத்தையும் பொதுவாக நான் சொல்கிறேன். அதனால தான் இந்த 2 வார்த்தை சொன்னேன். ஏன்னா நான் மட்டும் சொல்கிறதால மட்டும் இங்கே ஜெயிக்க போகிறது இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சாதான் அதனுடைய வெற்றி. அப்போ அந்த வழியை கண்டிப்பாக எனக்கு தெரியும். நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம், இல்லை உங்களுக்கு என்ன தெரியும் நினைக்கவும் வேண்டாம். அத்தனையும் எனக்கு தெரியும். இதை நான் ஆணவத்தில் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு நான் அடிபட்டு இருக்கேன், மிதிப்பட்டு இருக்கேன், உதப்பட்டு இருக்கேன். எல்லா அவமானத்தையும் அடைஞ்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும். நான் ஒன்றும் புதுசாக என் வாழ்க்கையை உங்ககிட்ட சொல்ல வேண்டியது கிடையாது. என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க இங்கே அன்பே சாயில நிறைய பேர் இருக்கீங்க. கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆச்சு நான் சொந்தக்காரவங்க வீட்டுக்கு படியேறி போகணுன்னு நினைக்கல, அவசியமும் ஏற்படலை. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மனசில் அவ்வளோ குமுறல்கள், அவ்வளோ அடி, அவ்வளோ வலி. துடிச்ச துடி ஹார்ட் பீட்டு சவுண்டு கேட்கும். நம்ம ஹார்ட் பீட்டு நமக்கே சவுண்டு கேட்கும். அப்போ நம்ம ஹார்ட் பீட் எப்படி துடிச்சிருக்கோம்? அந்த துடிப்பு தான். அப்போ அந்த அளவுக்கு நெற்கதியாக நம்ம நிற்கிறோம். நடு ரோட்டில் பெற்றவங்க என்ன பண்ண முடியும்? எல்லாம் மீறி போயிடுச்சு. என்ன செய்ய முடியும்? அவங்களால எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. அவங்க உயிர் மட்டும்தான் கொடுக்கல. இன்னும் சொல்லணும் அப்படின்னா மற்ற எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த வழி நமக்கு தெரியாதா? அப்போ அதிரி புதிரி வெற்றி எப்படி கிடைச்சது? என்னைக்கு சாயப்பாவோட நிழலில் போய் நான் மறைய ஆரம்பிச்சேனோ, நிற்க ஆரம்பிச்சேனோ, அன்னைக்கு தான் எனக்கு அந்த அதிரி புதிரி வெற்றிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க, சாயினா நீங்கள் எல்லாத்தையும் சொல்லாதீங்க, திருஷ்டி பட்டுடும், பட்டுட்டு போயிட போகுது. திருஷ்டி இருக்கிற இல்லைன்னு சொல்லல. அதுக்காக எனக்கு கிடைச்ச நல்ல விஷயத்த சொன்னாதானே நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த நம்பிக்கையை நான் இன்னும் ஆழம் பார்க்க முடியும், ஆழமாக கொடுக்க முடியும். அப்போ எனக்கு வரக்கூடிய தோல்விகளை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். இந்த இடத்துல எதுவாக இருக்கட்டும், மனசு சரியில்லைன்னாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன். மனசால காயம் பட்டாலும் நான் ஏற்றுக்கிறேன், உடம்பால காயம் பட்டாலும் நான் ஏற்றுக்கிறேன். அத்தனைக்கும் ஒரு விதமான ஞானத்தை நம்ம சாய்ப்பா கொடுப்பாங்க. அது எல்லாருக்கும் பயனடையட்டுமே. இப்போ பயனடையும் போது என்ன ஆகுது? யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், ஏன் சாயனாவுக்கு வந்ததில்லை, சாய்ப்பா கைவிட்டாங்களா? சாய்ப்பா ப்ரே பண்ணும்போது சாயனாவுக்கு பிரச்சனை வந்ததில்லை, சாயனாவை சாய்ப்பா கைவிட்டாங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு வருமா இல்லையா? அப்போ நீங்கள் தோல்விகளால் அவமானத்தால் கஷ்டப்படும் போது என்னுடைய ஒவ்வொரு அனுபவமும் உங்கள் ஆழமான மனசில் பதிஞ்சிருக்கும் போது அந்த சம்பவம் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை வருமா, நம்பிக்கை வராதா? கமெண்ட் பண்ணுங்க. அந்த நம்பிக்கைக்கு தான் இத்தனை விஷயங்கள் நடக்குது. அத்தனையும் 100க்கு 100 உண்மையானவை. இது தாயின் மேலே சத்தியம். தாய்னா என்னை பெற்றவங்க மட்டும் தாய் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் நான் சத்தியம் பண்ணுறேன். சத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒன்று இருக்கு. இருந்தாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு கிடையாது. ஒரு விஷயத்தை உணர்வு பூர்வமாக சேர்க்கணுன்னா சில இடத்துல சொல்லி தான் ஆகணும். அதுக்காக தான் அந்த சத்தியத்தை நான் பண்ணுறேன். அப்போ எப்படி அந்த வெற்றி கிடைச்சது? என்னைக்கு சாயப்பா கிட்ட நம்ம போய் நிற்கிறோமோ, என்னைக்கு நம்ம மனசில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் மாத்துறோமோ, என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் மனுஷங்க என்னடா மனுஷன், கடவுளை தாண்டி எந்த மனுஷன் நம்ம தூக்கி கொடுக்க முடியும்? எந்த மனுஷன் கடவுளை தாண்டி நம்மளை புரிஞ்சுப்பா? இன்னைக்கு ஒரு மனுஷன் கூட நிறைய மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒன்று பதவியில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை செல்வாக்கு நிறைந்தவங்களா இருப்பாங்க.
அதே மனுஷனுக்கு அந்த பதவியும் இல்லை, செல்வாக்கும் இல்லை, நடு தெருவில் வந்தாச்சு அப்படின்னா ஒத்த ஜீவன் கூட வந்து நிற்காது. கரெக்டா? அது நான் சொல்றது கரெக்டா இல்லையா? நம்ம எத்தனையோ பல வருஷங்களுக்கு முன்னாடி நல்ல வசதியோடு இருந்திருப்போம். அன்னைக்கு நம்ம வீடு ஒரு பெரிய கூட்டமாக இருந்திருக்கும். மாமன், மச்சான், சித்தப்பா, சித்தி, ஒன்று விட்டா அக்கா, ஒன்று விட்டா ரெண்டு, இப்படி 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 இது மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து நடு தெருவில் வந்திருப்போம். நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கு கூட ஆட்கள் இல்லை. அதுதான் உண்மை. அதுதான் சுயநலத்தின் அடிப்படையில் இந்த உலகம் இயங்குது. உலகம் இயங்கலை, உலகத்தில் இருக்கிற மக்களுடைய மனசு அந்த அளவுக்கு இங்கே மாறி இருக்குது. அப்போ வசதி இருக்கிறவனுக்கு தான் மரியாதை, வசதி இல்லாதவனுக்கு பின்னாடி சீட்டு தான். வசதி இருந்தா முன்னாடி, வசதி இல்லைன்னா பின்னாடி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு விவாத பொருளாக மாறி போயிடுவோம். இவரெல்லாம் எப்படி இருந்தால் தெரியுமா, என்ன ஆட்டம் போட்டார் தெரியுமா, நம்ம ஒன்றும் பண்ணிருக்க மாட்டோம். என்ன மாதிரி ஆட்டம் போட்டான் அந்த மனுஷன், இப்போ பார்த்தியா கடவுள் உட்கார வச்சுட்டார்ல, இன்னும் இவர் என்னமோ ஹரிச்சந்திரன் மாதிரி, இவர் என்னமோ ரொம்ப நல்லவர் மாதிரி, இவர் என்னமோ எந்த பாவத்தையும் செய்யாத மாதிரி, பார்த்தியா கடவுள் வந்து உட்கார வச்சுட்டாரு, பார்த்தியா காலை கட்டி போட்டு கையை கட்டி போட்டு. தாண்டவனு ஒருத்தன் இருக்கிறான், ஆனால் இவன் 1000 பாவம் பண்ணுவான். ஏன்னா நம்ம பேச வேண்டிய நேரத்தில் இருக்கான், நம்ம கேட்க வேண்டிய நேரத்தில் இருக்கோம். கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்க தான் செய்யணும். அது திருப்பி பேசிட்டா பிரச்சனை. அதுதான் நான் இப்போ சொல்ல வர்றது. எல்லாத்தையும் சாயப்பா பார்த்து பாரு. அமைதி அமைதி அமைதி. அந்த அமைதியாக இருக்க இருக்க தான் உங்கள் வாழ்க்கையில் அதிரி புதிரி வெற்றி. எடுத்ததுக்கெல்லாம் விமர்சனத்துக்கெல்லாம் கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டு, சண்டையை வளர்த்துக்கிட்டு, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு தர்க்கம் பண்ணிக்கிட்டு, விவாதம் பண்ணிக்கிட்டு, இதனால என்ன நம்ம சாதிச்சிட போகிறோம்? ஏதாவது ஒன்றை சாதிக்க முடியுமா? இப்பயாவது சாயப்பாவோட வார்த்தைகளை கவனிங்க. இப்பவே நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க. நரகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அத்தனை மக்களுக்கும் சொர்க்கம் மிக விரைவில் கிடைக்க போகுது. இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், இல்லை நாளானைக்கா இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் கிடைக்காம மட்டும் போகாது. அந்த நம்பிக்கையில தான் நான் மறுபடியும் மீண்டு எழுந்தேன். அந்த மீண்டு எழுதல் ஒவ்வொரு இடத்துலையும் அடுத்ததுக்கு உண்டான கட்டத்தை தான் நம்மளை வந்து தேடி போகுது. சொல்லுவாங்கல்ல, ராகு இங்கே போயிட்டான், கேது இங்கே போயிட்டான், சுக்கிரன் அங்கே போயிட்டா, சனி இங்கே வந்துட்டான், இனி உன் வாழ்க்கையில் பிரச்சனை. என் வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பிரச்சனையை ஏற்படுத்தி அதுக்கு தீர்வை கொடுத்து உயரத்துக்கு கொண்டு போகிறதே நம்ம சாயப்பாதான். அப்போது கிரகங்கள் எதுவும் நமக்கு பிரச்சனை பண்ணலை. மனுஷன்தான் தனக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிறான். மனுஷன் ஒரு மாய வலையில் விழுந்துட்டா. அந்த மாய வலையில் அவனுக்கு தெளிவு கிடைச்சதுன்னா இந்த இடத்துல அவன் சிறப்பாக நிற்பான். தெளிவு கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதை கூட நம்ம புரிஞ்சிக்காமல் அலட்சியப்படுத்துறதன் விளைவு தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சோகத்தோட உச்சத்தில் உட்காந்துருக்கோம். அப்போ இது எல்லா விஷயம் மாறுமா? தலையெழுத்தை மாற்ற முடியுமா? ஏன் உங்கள் தலையெழுத்து நல்லா தான் இருக்கு. யாராவது சொன்னாங்களா உங்களுக்கு 7 நாட்டு சனி நடக்க போது நீங்கள் வந்து தெருவில் வந்து நிற்க போறீங்க அப்படின்னு? சிரிச்சிடுங்க, அது மிகப்பெரிய ஜோக். ஏன்னா எத்தனையோ மக்கள் வந்து பிளாட்ஃபார்மில் குடியிருந்துக்கிட்டோ வாழ்ந்துக்கிட்டோ 3 வேளைக்கு 1 வேளை சோத்தை சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு சுக்கிரதிசை இல்லாமலாம் இருக்கும். அப்படி உண்மையான சுக்கிரதிசை இருந்துச்சுன்னா எதுக்கு தெருவோரமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க? மாளிகையில் தானே இருக்கணும். ஸோ மாளிகை கூட வேண்டாம், ஒரு சிம்பிளான ஒரு சொந்த வீட்டில் கூட இருக்க முடியாத அளவுக்கு வெளியில் இருக்காங்களே அத்தனை மக்கள். அப்போ வெளியில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் வாழக்கூடிய தெருவோரமாக இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் சனி திசையால் தான் ரோட்டுக்கு வந்திருக்காங்களா?
இவங்களுக்கு எந்த சுக்கிர திசையையும் அடிச்சதே கிடையாதா வாழ்க்கையில்? அப்போ யாராவது பார்த்துங்க கட்டம் சரியில்லை, அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னா அவங்க மேலே கோவப்படாதீங்க, உங்கள் மேலே நீங்கள் கோவப்படுங்க. நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் தான் நோட்டை தூக்கிட்டு போய் நிறுத்துறீங்க. எந்த ஊரில் யார் நல்லா சொல்கிறாங்க, யார் சிறப்பாக சொல்கிறாங்க, யார் துல்லியமாக சொல்கிறாங்க அப்படின்னு. அப்படி துல்லியமாக சிறப்பாக சொல்கிறவங்கள இருந்தால் ஏன் அவங்களுடைய வாழ்க்கையோட எதிர்காலத்தை இன்னும் சரியாக அமைச்சிருக்க வேண்டியது தானே? அதாவது ஒரு காலத்தில், அதாவது நம்ம தாத்தாவுக்கு தாத்தா வாழ்ந்த காலத்தில், ரைட், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம். அந்த காலத்தில் ஜோதிடர் இருந்தாங்க, எனக்கு தெளிவாக துல்லியமாக கணிச்சிருக்காங்க. இது ஒரு மகானே சொன்னது. எந்த மகான்லாம் கேட்காதீங்க, இப்போ இருக்கிற மகான்கள் இப்போ யாரும் மகான்களே கிடையாது. அப்போ அதில் இருந்தது, உண்மை இருந்தது. உண்மை இல்லாமல் எதுவும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு எதுவும் கிடையாது. யாருக்கும் எதுவும் சரியாக தெரியல, என்னமோ ஒரு பொதுவான விஷயத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அப்போ நீங்கள் அவங்க மேலே கோவப்படாதீங்க, என்னடா அவர் இப்படி சொல்லிட்டாருன்னு. இன்னொருத்தவங்க ஓகே நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா 6 மாதம் நீங்கள் வீடு வாங்குவீங்க. இங்கே வீட்டு வாடகை கொடுக்க கூட வழி இல்லை, வீட்டு வாடகை கொடுக்க வழி கிடையாது, கரண்ட் பில்லு கட்ட வழி இல்லை, சாப்பாடுக்கெல்லாம் 6 மாதத்தில் நீங்கள் வீடு வாங்க ஓஹோன்னு இருக்கோம். அப்போ 6 மாதம் ஆச்சு ஓஹோன்னு இருந்தீங்களா? இதுதான் நம்ம புரிஞ்சும் புரியாத மாதிரி போகிறோம். இது வாழ்க்கையில் ஒரே விஷயம், நான் ஒட்டு மொத்தமாக இதுதான்னு சொல்லலை. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்கும் இங்கே எல்லாம் புரியுது. ஆனால் புரிஞ்சும் புரியாத மாதிரி ஏன் போகிறோம் அப்படின்னா, நமக்கு உடம்பு வளைய மாட்டேங்குது. உடம்பு வளையலை. ஏசி ரூமில் உட்காந்துருக்கணும். ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு என்கிட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் நல்லபடியாக கம்பெனியை டெவலப் பண்ணுங்க, அந்த கம்பெனிக்கு நான் மேனேஜராக இருக்கணும், எனக்கு ஏசி ரூமு தான் வேணும், அப்படிப்பட்ட இடமா இருந்தால் நான் பார்க்குறேன் வேலையை முடிச்சுட்டுன்னு. அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை கொஸ்டின் மார்க் வருமா, இல்லை ஓஹே சொன்னது மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு ஆச்சரியக்குறி வருமா? ஸோ உடம்பு வளையல. அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நோண்டி நொங்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். உழைச்சி பாருங்க. உழைக்கிறதுனா எப்படி? மாடு மாதிரி உழைக்கக்கூடாது, மனுஷன் மாதிரி உழைக்கணும். ஏன்னா மாட்டுக்கு 5 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவு. அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபிசிக்கல் ஒர்க்கும் தேவை, ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவை. உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் இருக்குன்னு சாயப்பா என்னைக்கா கொடுத்துட்டாங்க. நீங்கள் அந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தா அவருடைய பார்வை உங்கள் மேலே, இல்லைன்னா பார்வை உங்கள் மேலே கிடையாது. அப்போ உங்கள் மேலே பார்வை வரணுன்றதுக்காக மட்டும் வருத்தப்படுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட எண்ணங்களை மாற்றுங்க. எண்ணங்களை மாற்றிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையே மாறுது. நான் உயர்ந்த எண்ணங்கள் வச்சுருக்கேன், ஆனால் ஜெயிக்க முடியல. ஏன்னா நீங்கள் அந்த எண்ணத்தை செயல்படுத்த முடியல, நீங்கள் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை. ஒரு நிமிஷம் கூட நீங்கள் அதை செயல்படுத்தணும்னு ஒரு வடிவத்தை நீங்கள் கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தாலும் அது உண்மையாக ஆக்ஷனுக்கு கொண்டு வரல. அது ஜஸ்ட் ஓன்லி தியரியாக மட்டும் இருக்கு. அதுதான் இங்கே பிரச்சனை. கர்மா என்ன? கர்மாவுடைய டெஃபினேஷன் என்ன? ஆக்ஷன், அவ்வளோதான். செயலில் தான் இருக்கு எல்லா விஷயங்களும். எனக்கு கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் உடம்பு சரியில்லாமல். அதுக்கு முன்னாடி ஃபீவர் கிட்டத்தட்ட 3 days இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 101 சம்திங் இருந்தது. அடுத்த 1 வீக்கில் தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் ஆஃபீஸ்க்கு லீவ் போடலை. ஏன்னா என்னால் முடியும் அப்படின்றதுக்காக நான் போய் உட்காந்தேன். முடியாது அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா 206 பிபியை வச்சுக்கிட்டு பிரைன் ஸ்ட்ரோக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒரு பெரிய, நான் என்னை பற்றி பெருமையாக பேச நினைக்க வேண்டாம், நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் அந்த வலி இருக்கும், எல்லாருக்கும் அந்த தலை சுத்தல் இருக்கும், நிச்சயமாக இருக்கும், இல்லாமலாம் இல்லை. அது ஒரு மாதிரியான கிறுகிறுப்பு. அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் இங்கே புரியும், ரைட்?
அப்போ நம்ம எந்த இடத்துல எந்த நாளையும் வீண் பண்ணலை. அப்போ வீண் பண்ணாமல் இருக்கோமே. இது எப்போ தோணுச்சு? சாயப்பா என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தோணுச்சு, நாட்களை வீண் பண்ணாதடா, ஏற்கனவே அத்தனை வருஷத்தை வீண் பண்ணியிருக்க. இனி நான் எம்டி, நீ தொழிலாளி. வீட்டில் தான் நான் உனக்கு அப்பா, இங்கே நீ என்னோட வேலை பார்க்குறவ, நான் உனக்கு முதலாளி. எல்லாரையும் ஒழுங்கா பாரு, கரெக்டாக ஆஃபீஸை ஓப்பன் பண்ணு. இதெல்லாம் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன். அது எப்படி எனக்கு தோணுச்சு? நேருக்கு நேராக நீ சொன்னாரா? என்னைக்கு அவருடைய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை ஒத்து போகுதோ அன்னைக்கு அவருடைய எண்ணங்கள் நமக்கு பிரதிபலிக்கும். அந்த எண்ணங்கள் பிரதிபலிச்சா மட்டும் பத்தாதுங்க, அதுக்கு செய்யணும் எல்லாத்தையும். ஒரு பெரிய காமெடி நடக்குது. என்னன்னா, நான் எல்லாத்துலையும் பர்ஃபெக்ட். எஸ், நீங்கள் எல்லாத்துலையும் பர்ஃபெக்ட். ஆனால் பர்ஃபெக்டாக இருந்து ஏன் ஜெயிக்க முடியல? அதுதானே பிரச்சனை. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வளைய முடியல, உடம்பு வளையல. இத்தனை வருஷம் அப்படியே இருந்தது, அப்படியே தள்ளிட்டு போயிடலாம், இன்னும் கொஞ்சம் வருஷம் தானே. ஆனால் இது இப்படியே இருந்து தள்ளிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து தான் காத்திருக்கு தவிர அதிசயம் காத்து இல்லை. அதிசயம் காத்திருக்கணும்னா எண்ணங்களுக்கு செயல் வடிவத்தை கொடுங்க. அவர் இவ்வளோ தூரம் எண்ணங்கள் மூலமாக பேசுறதே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். அப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போது அவர் என்கிட்ட பேசியிருந்தாருன்னா இந்நேரம் அடுத்தது நடந்திருக்குமா, நடந்திருக்காதா? சரி, அது என்னோட விதிப்படி கூட இருக்கலாம். ஆனால் இனி அடுத்த ஜென்மத்தில் நான் பொறுப்பேன். ஆனால் இன்னைக்கு கற்றுக்கிட்ட அத்தனை விஷயங்களையும் நான் பத்திரப்படுத்தி வச்சுப்பேன். அப்போ இன்னும் ஏர்லியரா நான் கடவுளை பற்றியோ மனுஷங்களை பற்றியோ அந்த அன்பை பற்றியோ கருணை பற்றியோ எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நான் வாழுவேன். இது ப்ராமிஸ். அப்போ நமக்கு அந்த மாதிரியான வைராக்கியம் நமக்கு இருந்துடுச்சுன்னா நம்ம எந்த அளவுக்கு பேசக்கூடிய மனிதர்களாக பிற்காலத்தில் வருவோம். அப்போ ஏன் அதிரி புதிரி வெற்றி நமக்கு கிடைக்காது? சோகம் நிரந்தரன்னு யார் சொன்னா? நீ எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுன்னு யாரு சொன்னா? வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே தான் இருப்ப, நீ சரியான என்னமோ சொல்லுவாங்கல்ல தரித்திரன் யார் சொன்னா? எல்லாத்தையும் மாற்றி எழுத முடியும் இந்த நிமிஷம். நீங்க தயாரா இருந்தா. நீங்க தயாரா இருந்தா எந்தெந்த நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் நீங்க ஒதுக்கி வச்சிங்களோ அத்தனை விஷயத்தையும் கையில எடுத்து அதை அறிவுபூர்வமா யோசிங்க. அதுதான் சொல்ற, மாடா மட்டும் உழைச்சா பத்தாது, மாடாவும் உழைக்கணும், மனுஷனாவும் உழைக்கணும். புத்தி மனுஷன், அந்த புத்திக்கு தீனி கொடுக்கணும். அந்த புத்தி நல்லா யோசிக்கணும். அந்த யோசிப்பு எப்படி இருக்கணும்? தனிப்பட்ட முறையில் நீங்கள் யோசிக்கணும். நல்லது எது, கெட்டது எது, எப்படி நெகட்டிவ் வந்தால் எப்படி அதுலேருந்து நம்ம பைபாஸ் பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். பிளான்ஸ் ரெடி, வியூகம் வச்சுட்டீங்க, உடம்பு ஃபுல்லாக லட்சியம் எங்கே போகணுன்றத முடிவு பண்ணியாச்சு. உங்கள் லட்சியம் எதை வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு லட்சியமா? இது ரொம்ப சின்னதாக இருக்கே, நான் ராக்கெட் விடலான்னு நினச்சாப்லாம் வேண்டாம். ராக்கெட் விடுறவங்க விட்டுட்டோம். உங்களுக்கு கடனே இல்லாத வாழ்க்கை வாழணுமா? அது ஒரு லட்சியமா? எஸ், அது இட்ஸ் அ பர்ஃபெக்ட் லட்சியம். எந்த ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கானோ, எந்த ஒரு மனுஷன் கடன் இல்லாமல் இருக்கானோ அவன் தான் உலகத்தில் தலை சிறந்த சந்தோஷமான மனுஷன். வேற எவனும் கிடையாது. 1000 நோயை வச்சுக்கிட்டு இருந்தா என்ன இது? 1000 செல்வத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷம் இல்லைன்னா என்ன? 1000 கடனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் திங்க் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி நம்ம ஓடவே மாட்டோம். நல்ல மனுஷனா நாம் வாழணும், சிறந்த மனுஷனா நம்ம வாழணும். நமக்கு கடவுள் இந்த ஒரு அழகான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை நம்ம தவறாக பயன்படுத்திக்கிட்டா என்ன ஆகும்? சில பேர் சொல்லுவாங்க வாய்ப்பே வரல. ஆனால் இவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத நான் அடித்து சொல்லுவேன். யாராவது எனக்கு வாய்ப்பே வரலைங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காதுங்க அப்படின்னா நிச்சயமாக எனக்கு அவங்க மேலே நிறைய கோபந்தான் வரும்.
அது எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு வரல, மற்றவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரலன்னா அவ்வளோ பாவம் பண்ணியிருந்தா நீங்கள் பொறுப்பே எடுத்துருக்க முடியாது. ஸோ பேசிக் சென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கோங்க. பேசிக் சென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மை புரியும். அந்த உண்மையை தயவு செய்து மைண்டில் வைங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ பாவம் பண்ணிட்டேனே, இவ்வளோ பாவம் பண்ணிட்டேன்னா, இவ்வளோ பாவம் பண்ணியிருந்தா இந்த பிரபஞ்சம் உங்களை எதுக்கு ஒரு மனுஷ பிறவி எடுக்க அலோ பண்ணுது? இதுதான் என்னோட கேள்வி. இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, பரவாயில்ல. நான் இங்கே அகங்காரத்தை விவாதத்தை இது பண்ணல, உண்மையான ஒரு டிஸ்கஷனை வைப்போம். புரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே. நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்ல. நம்ம குடும்பம் மேலே இருக்கிற அக்கறையில் தான் சொல்கிறேன். நம்ம குடும்பம்னா எந்த குடும்பத்தை நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அன்பே சாய் குடும்பத்தை சொல்கிறேன். நம்ம குடும்பம்ன்றது 2 பேர் 3 பேர் குடும்பம் கிடையாது. நம்ம குடும்பம்ன்றது அன்பே சாயோட ஒட்டுமொத்த குடும்பத்தை தான் நம்ம குடும்பம் சொல்லிட்டு இருக்கு. அதான் அடிக்கடி சொல்லுவேன். சில பேர் மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மன் எல்லா இடத்துலையும் இருந்து எனக்கு மெசேஜஸ் வரும். குடும்பத்துக்காக நான் பிரிஞ்சிருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. குடும்பத்தில் கடன் சுமை ஜாஸ்தியானதால் அந்த கடனை அடைக்கிறதுக்காக இங்கே நான் வேலை பார்த்துட்டு இருக்கணும் போது என் கண்கள் கண்ணீர் வந்தாத நாளே கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷன் குடும்பத்தை விட்டு வலுக்கட்டாயத்தின் பேரில் அங்கே இருக்காங்க. அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், அவங்களும் குடும்பத்தோடு நிற்கணும். ஒவ்வொரு நாளும் அவங்க மிஸ் பண்ணுறது ஒவ்வொரு வருஷத்தை மிஸ் பண்ணுற மாதிரி, ரைட்? இங்கே நம்ம சொந்த பந்தங்கள் இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயம்னா நம்ம நிற்பாங்கல்ல. கணவனை பிரிஞ்சு அங்கே போய் வாழ்ந்து, மனைவியை பிரிஞ்சு அங்கே போய் வாழ்ந்து, குழந்தைங்களை பிரிஞ்சு அங்கே போய் வாழ்ந்து, அங்கே யாராவது ஒரு தமிழன்ஸை பார்த்தா ஆனந்த கண்ணீர் வருமா? ஆஹா, நீங்கள் தமிழா? எஸ். நீங்கள் எந்த ஊர்? அது நம்ம ஊர் பக்கத்தில் இருந்தால் இன்னும் சொல்லவே வேண்டாமா, ஒரு தீபாவளி மாதிரி இருக்குமா உங்கள் மைண்டு. பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாதும் தான் அன்பே சாய் குடும்பம். அப்போ எல்லா குடும்பமும் இங்கே சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் என்னுடைய தாட். நீங்கள் உடனே நினைக்கலாம், அப்போனா ஃபாரின்லேருந்து சீக்கிரமாக என்னோட குடும்பத்தில் சேர்ந்துக்க முடியுமா? எஸ். ஏன் முடியாது? ஏன் முடியாது? உங்கள் வாழ்க்கையில் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சரியான சில விஷயங்களை முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்காது. அதுக்கு காரணம் யார்? நம்ம வாழ்க்கையை சரியாக கெஸ் பண்ணலை. இப்போ நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணுறோம். இப்போ பண்ணி நம்ம நிறைய பிளான்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பிளானால் கண்டிப்பாக நம்ம சாதிப்போம். சாதிச்சு சந்தோஷமாக வெற்றி நட போடுவோம் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சொல்லுங்க? எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கையோட நம்ம இனி வாழ போறோம்? நம்ம சந்தோஷமான காலத்தை எத்தனை பேர் நம்ம பார்க்க போறோன்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? கமெண்ட் பண்ணுங்க. ஆக மொத்தம் அழுவுறதுக்காக பிறக்கல, அவமானப்படுறதுக்காக பிறக்கல. இந்த அவமானத்தை தாங்கினாதான் வெகுமானம் கிடைக்குதுன்றதுக்காக இந்த அவமானத்தை நம்ம தாங்கி இருக்கோம். அதுக்கு தான் இந்த அவமானம், வேற எதுக்கும் கிடையாது. அப்ப நல்லபடியா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் உடம்ப வளைக்கலாமே. அண்ணன் ஹீலர் பாஸ்கர் ஒரு விஷயத்த ரொம்ப அழகா ரொம்ப சொன்னாங்க. எப்பயோ நான் அது கேட்டது. தம்பி கை காலெல்லாம் ஒழுங்காக அது யூடியூப்பில் பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக விஷ்ணு சாய் என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் ஒரு இதை பேசினார், நான் கேட்டேன், நீங்கள் கேளுங்க அப்படின்னு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இது எப்போ நான் ஐ திங்க் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ டேய் என்னடா அது, ஒரு பார்த்தாவே ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த ஆள் ஸ்பெஷல் நான் கேட்கணுமா அப்படின்னு. நம்ம தான் அப்போல்லாம் ஆளை வச்சு தானே எடை போடுவோம். அப்படிப்பட்ட மனுஷனாக தானே நான் இருந்தேன். அப்போ ஒரு கேட்கும்போது பார்த்தா அவர் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அப்போ ஒரு விஷயத்த சொன்னார், தம்பி கையை காலெல்லாம் கரெக்டாக ஆட்டலை அப்படின்னா வேற ஒருத்தர் ஆட்டி விடுவதுக்காக வருவாரா? என்ன ரீசன் அப்படின்னா எனக்கு அது கேட்க தான் தெரியுது. நம்ம கை காலெலாம் ஆட்டி காலில் ஒரு 1/2 மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணணும்.
எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகுது? எங்கேயோ போய் கை வந்து நின்றுடுது, அதுக்கு மேலே மூமெண்ட் இல்லை. உடனே என்ன பண்ணுறோம்? ஃபிசியோதெரபி ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டல் போனவுடனே அங்கே டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, இது மாதிரி ஒரு ஃபிசியோதெரப்பி வருவார், உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுப்பாரு அப்படின்னு. அந்த ஃபிசியோதெரப்பி வீட்டுக்கு வந்தாருன்னா 200 300. 200 ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். பெட்ரோலுக்கு 100 ரூபா, அவருக்கு டாக்டர் ஃபீஸ் 250 ரூபா, 350 ரூபா, டோட்டலாக பார்த்து 500 ரூபா. 5 நாள் இல்லை 10 நாள் அவருக்கு நம்ம காசு வேற கொடுக்கணும். அதான் ஹீலர் பாஸ்கர் என்ன சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம உடம்பு வளைச்சாதான் உடம்பு சூடாகும், இல்லைன்னா வந்து ஒவ்வொரு ஸ்பேர டேமேஜ் தான் ஆகும். அதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ புரிஞ்சிக்க வேண்டியதை ரொம்ப தெளிவாக அக்கறையாக புரிஞ்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் என்ன குழப்பம் வந்துட போகுதுன்னு நான் கேட்குறேன். வாழ்க்கையில் நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக அன்பேச ஆரம்பிக்கும் போது ஐ திங்க் சந்தோஷ் பிரதர்னு நினைக்கிறேன், என் நேமில் இருக்கிறவர் தான். அங்கே வந்து கேட்டாங்க, அண்ணா நான் இது வந்து ஒரு 6 மாதத்தில் கேட்டாங்க. நம்ம அன்பேச ஆடியோ கொடுக்கும்போது நம்ம அண்ணா ஆக்சுவலாக வந்து நீங்கள் இப்படி ஆடியோஸ் கொடுக்குறீங்க, இவர் எவ்வளோ நாள் இதை பற்றி பேசுவார்னு நான் நினச்சேன். ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறமும் நம்ம குடும்பம் வெற்றியாக இருக்குது, நல்லா ஒரு மோட்டிவேட்டடாக எல்லா விஷயங்களும் இருக்குதுன்னு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, இப்போ எனக்கு புரியுது, வாழ்க்கைன்றது ஒரு பெரிய கடல். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அனுபவத்தை இங்கே கொடுக்குது. அந்த ஒவ்வொரு நொடியில் இருக்கக்கூடிய அனுபவம் தான் எனக்கு இதை கொடுக்குது. 2019 நம்ம அன்பே சாய் குடும்பத்தை ஆரம்பித்தோம். நீங்கள் டைம் கிடச்சிதுன்னா அந்த ஆடியோ கேளுங்க. எனக்கே சில நேரத்தில் நம்மளா இப்படி பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும், வருஷத்தை விட்டுருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க, ரைட்? அப்போ அதை நம்ம நல்லபடியாக கற்றுக்குறோம். நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன் போனால் ஓகே முடிஞ்சிடுச்சா? மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம லேர்னிங்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அது நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நல்லது இருந்தால் சந்தோஷப்படுங்க, கெட்டது இருந்தால் பயப்படாதீங்க, ஐயோன்னு சொல்லாதீங்க. ஐயோன்னு சொல்லிட்டா முடிஞ்சிடுச்சு. ஐயோன்னு கூப்பிட்டா எந்த கடனும் வர மாட்டாங்க. 2 பேர் போயிட்டு இருந்தாங்களாம், வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான். ஒருத்தர் வந்து முருகான்னு கூப்பிட்டாரா, முருகர் வந்துட்டாரா. இன்னொருத்தர் 4-5 கடவுளை, மொத்தம் 3 பேர், சாரி, மொத்தம் இன்னொருத்தர் 4-5 கடவுளை கும்பிட்டாரா. எந்த கடவுளை எந்த கடவுளை போகிறதுன்னு தெரியலையா. ஐயோ முருகா, விநாயகா, கிருஷ்ணா, ராமா அப்படின்னவுடனே ஓ எல்லாரும் தான் கூப்பிட்றாங்க. யார் பிறந்ததுக்குள்ளே அவனுக்கு பிரச்சனை ஆகிடுச்சான். இன்னொருத்தான் ஐயோன்னு சொன்னானா, ஐயோன்னு சொன்ன மீனிங்கே கிடையாது, சாத்தான் வந்து கூட்டுட்டு போயிடுச்சான். ஸோ இப்படி தான் சில விஷயங்கள் வந்து காமெடியாக சொன்னாலும் அதில் ஒரு உண்மை இருக்குதில்ல, அந்த உண்மைக்கு பலம் இருக்குதில்ல, அந்த உண்மைக்கு புரிதல் இருக்குதில்ல. அப்போ ஐயோன்னு சொன்னால் எந்த கடவுள் உங்களை வந்து காப்பாற்ற வருவாங்க? ஸோ யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் 10 தடவை ஐயோ ஐயோன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையே போயிடுச்சு. அப்போ அந்த ஐயோன்றதை விட்டுருங்க. வீடை என்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க, மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக ஆகும். 6 மணி ஆச்சுன்னா விளக்கு ஏற்றுங்க, வெளிச்சம் நல்லது. நல்லா கை கால் மூஞ்செல்லாம் கழுவி விளக்கு ஏற்றுங்க. ஆஃபீஸில் இருக்கீங்களா, எஸ், அந்த நேரத்தில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி உட்காருங்க. உடம்புல தண்ணி பட என்ன ஆகுது, அந்த ஃப்ரெஷ்அப் வந்து கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த தண்ணிக்குன்னு இருக்கக்கூடிய சக்தி இருக்குது பாருங்க, அந்த சக்தி வந்து உடம்புக்கு புத்துணர்வை கொடுக்கும். டைம் இருந்துச்சுன்னா ஒரு 15 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. ஐயோ நான் ஆஃபீஸில் இருக்கேன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு சுத்தமான ஒர்க்கே உங்களுக்கு மெடிடேஷன் தான். டைம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா ஒர்க்கை நல்லா பாருங்கள். ஒரு 6 மணிக்கு சாய்பாக்கு வந்து ப்ரே பண்ணி 1 செகண்டு சாய்பா எல்லோரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். 1 செகண்ட் முடிஞ்சிருச்சு. இல்லை கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணுங்க, கண்ணை மூடி தியானிச்சு பாருங்க. ஸோ வெரி பக்கா. ஸோ இந்த ஐயோன்ற வார்த்தை வாழ்க்கையில் என்றைக்கும் வராது, அதை தூக்கி எரிஞ்சிடலாம். அந்த வார்த்தை நமக்கு சொந்தமே இல்லை அப்படின்ற அளவுக்கு
உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகள் அடையலாம், உன்னதமான ஒரு இடத்துக்கு போகலாம், உச்சமான ஒரு இடத்துக்கு போகலாம். நமக்கு வாழ்க்கையில் பயமே தேவையே இல்லை. யாரோ என்னமோ பேசுனாங்களே அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதிலடி கொடுக்காதீங்க. நாம் எல்லாரும் சாயப்பாவுடைய குழந்தையா இருக்கும்போது வேற எதுக்காகவும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு பயப்படணும் அப்படின்னா ஒரு சில விஷயத்துக்கு மட்டுமே, மீதி எதுக்கும் பயப்படக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான், ரிப்பீட் பண்ண நினைக்க வேண்டாம். எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாதோ அதுக்கு என்னைக்கும் எப்பையும் பயப்படவே கூடாது. பயப்படக்கூடாததுக்கு பயந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு நாம் நிச்சயமாக போகவே முடியாது. அதாவது பயப்படக்கூடாததுக்கு பயந்தோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி 2-3 ஆடியோஸில் அந்த பில்லி, சூனியம், ஏவல், மந்திரம், தந்திரம் இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் அதனுடைய ரிலேட்டடாக தான் இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக ஆடியோ பேச போகிறோம். மோஸ்ட்லி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தடங்களும், உடம்பு சரியில்லாமல் போகிறதோ, மனசு சரியில்லாமல் போகிறதோ, புத்தி பேதலிச்சு போகிறதோ, ஒரு தடுமாற்றம் வருதோ, இதுக்கு எல்லாமே காரணம் நமக்கு என்னமோ ஒரு செய்வினா வச்சுட்டாங்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எல்லா மனுஷங்க மேலேயும் நம்ம சந்தேகப்படுறோம். அப்போது பயப்படக்கூடாததுக்கு நாம் இங்கே பயப்படுறோம். நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன், உங்கள் மனசாட்சியாக இருந்து நீங்கள் கேட்டு பாருங்க, உங்களுக்குள்ளே கேளுங்க. பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை இதை விட சாயப்பாவோட பெரிய பவர்ஸா எத்தனை விஷயங்களும், கடவுளோட பெரியவர் எங்கேயாவது இருக்காங்களா? கடவுளுடைய பெரிய பவர் வேற ஏதாவது அதிகமாக இருக்கா? கடவுளை தாண்டி இருக்கா? இதெல்லாம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தெரியும். அதை தான் நான் சொன்னேன், பயப்படக்கூடாததுக்கு பயந்தா வாழ்க்கை நடத்த முடியாது, நம்பிக்கை இருக்காது, நம்பிக்கைன்றது அறவே போயிடும். நேற்று ஒரு சாய்ராம் வந்து கேட்டிருக்கும் போது, ஆனால் பில்லி, சூனியம் கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க, தயவு செய்து சொல்லுங்கள், எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஏன்னா இது மூலமாக வாழ்க்கையில் நிறைய பேர் பயந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் நம்ம உயிரோடு இருப்போமா? நேற்று இப்படி இருந்தோம், இன்னைக்கு என்ன இப்படி இருக்கோம், நாளைக்கு எப்படி இருக்கும்? அப்போ செய்வனை வச்ச பவர் ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே போகுது. அப்போ வாழ்க்கைன்றது முடிஞ்சிடுச்சா? எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் வயிற்றுல நெருப்ப கட்டி வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கடைசியில் ஒரு நல்ல இடத்துக்கு போக வேண்டிய நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய குழப்பம், மனசில் இருக்கிற பயம், இதன் மூலமாக வேற பாதைக்கு போயிட்டுருக்கோம். அதாவது வளர்ச்சி அடையிற பாதைக்கு போகாமல் அழிவை தரக்கூடிய பாதைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த பில்லி, சூனியம், ஏவல் இதுதான் எல்லாம் இங்கே ப்ரமோட் பண்ணுறாங்க. 100க்கு 100 ப்ரமோட் பண்ணுறாங்க. இருக்குன்றாங்க. ஸ்பிரிச்சுவலில் என்னைக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அன்னைக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் மறுப்பீர்கள். ஒரு சாதாரணமான விஷயத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் ஆழமாக உள் வாங்கி யோசிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த இதில் இருந்து ஒரு விடுதலை டெஃபினட்டாக கிடைக்கும். நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய ரோல் மாடல் பிஸ்னஸில் யார் அப்படின்னா அம்பானி அவங்க டீம் தான். எப்படி பெரிய ஒரு சகாப்தத்தை கொடுத்துருக்காங்க, அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை இது பண்ணுறாங்க. இன்றைக்கி ஜியோ ரெண்டு ரிலையன்ஸ் அப்படின்றது தெருவுக்கு தெரு, முக்குக்கு முக்கு வந்துருச்சு இன்றைக்கி, ரைட்? அங்கேயாவது இல்லாமல் இருக்கா? ரிலையன்ஸ் டிஜிட்டல் வந்துருச்சு, ஜியோ மார்ட் வந்துருச்சு. நம்ம இப்போ ஷாப்பிங் வந்து வெளியில் பண்ணுறதே கிடையாது. ஆர்டர்ஸ் பண்ணால் ஜியோ மார்ட்டில் இருந்து எடுத்து வந்து டெலிவரி கொடுத்துட்றாங்க. நைட்டு 8 மணிக்கு ஆர்டர் பண்ணால் அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு வந்துடுது. வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும்.
எல்லாம் ஓரளவுக்கு குவாலிஃபைடாகவே இருக்குது. பட் கெமிக்கல் போடுறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் கெமிக்கல் இருக்குது. அடுத்தது ஹெல்த்தை பற்றியும் பேச போகிறேன் இதே ஆடியோஸில், கொஞ்சம் கிளியராக இருந்துக்கோங்க. அப்போ வந்து அவங்கள மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் வர முடியல. அப்போ அவங்க மேலே நான் பில்லி சூனியம் ஏவல் எல்லாத்தையும் விட்டுட்டா அவங்களுடைய ராஜ்யத்தை தடுத்து நிறுத்திட முடியுமா? பில்லி சூனியத்தை நம்புறீங்க, அதுதான் வாழ்க்கையில் நம்மளை கண்ணா பின்னான்னு ஆக்குது, சித்திரவதை பண்ணுது அப்படின்றதையும் தெளிவாக வச்சுருக்கீங்க மைண்டுக்குள்ள. அப்போது எனக்கு யாரெல்லாம் எனக்கு காம்படேட்டாக இருக்காங்களோ, யாரெல்லாம் என்னை தாண்டி வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களோ, யார் மேலெல்லாம் நான் பொறாமைப்படுறேனோ, யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேனோ, அவங்கள எல்லாத்தையும் பில்லி சூனியத்தால் கட்டுப்படுத்த முடியுமா? அது முடியும்னா பில்லி சூனியம் இருக்குதுன்னு அர்த்தம். அது கட்டுப்படுத்த முடியாதுன்னா பில்லி சூனியம் காதில் யாரோ பூ சுத்திட்டாங்கன்னு அர்த்தம். இதுதான் கணக்கு, வேற எந்த கணக்கும் இங்கே கிடையாது. எனக்கு வந்து நான் வந்து ரிலையன்ஸ் அம்பானி மாதிரி ஆகணும், அவங்களோட கேங்கில் நான் இருக்கணும். அப்போ அவங்க வந்து கீழே இறங்கணும். அப்போ நான் வந்து பில்லி சூனியத்தை நான் வைக்கிறேன், ஆயிடுமா? அப்போ யோசிச்சு பார்க்கணும். உழைப்பினால தான் உயர்வு, அவங்க உழைப்பால தான் உயர்ந்தாங்க. நான் நேற்று கொடுத்த ஆடியோஸில் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சாய்ராம் வந்து அந்த எக்ஸாக்ட் டைமை கூட வந்து பின் பண்ணாங்க. அந்த சாய்ராமுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். நான் பார்த்தேன், என்னடா அந்த பர்டிகுலர் அந்த டைமிங்கில் சொல்லியிருக்காங்களே என்ன. அப்போ தான் மாடாட்ட உழைக்காதீங்க, மனுஷனாக உழைங்க. மனுஷனுக்கு தான் 6 அறிவு, மாட்டுக்கு 5 அறிவு தான். அப்போது மனுஷனாக உழைக்கணும் அப்படின்னா மூளையையும் யூஸ் பண்ணணும். அப்போ மூளையையும் யூஸ் பண்ணணும், உடல் உழைப்பையும் யூஸ் பண்ணால் ஏன் வாழ்க்கையில் சாதனை செய்ய முடியாது? அப்படி தான் அவங்க வந்தாங்க. யார்? அம்பானி இருக்கட்டும், ரத்தன் டாட்டா அவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சின்ன தொழிலதிபராக இருக்கட்டும், பெரிய தொழில் அதிபராகட்டும், இல்லை மிடில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், உழைப்பு தானே, வேற ஏதாவது இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? உண்மையிலே நம்ம உழைக்க தெரிஞ்ச மனுஷர்கள். திறமை நமக்கு ஏகப்பட்டது இருக்குது. யாருக்காவது திறமை இல்லைன்னு யாராவது ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறவங்க தயவுசெய்து கையை தூக்குங்க. உங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் திறமை இருக்குது. ஏதோ ஒரு மோட்டிவேஷனில் கையை தட்டிட்டு பேசணுன்றதுக்காக நான் பேசலை. திறமை இருக்குது தான் கடவுள் உங்களை படைச்சிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் 5 அறிவு பெற்ற இதாக படைக்கல? ஏன் 6 அறிவு உங்களுக்கு தேவைப்படுது? ஏன் 6 அறிவை கொடுத்தாங்க? ஏன் எக்ஸ்ட்ரா பிரெயினை கொடுத்தாங்க? எதுக்கு அந்த 6th சென்ஸை கொடுத்தாங்க? எதுக்கு கடவுளுடைய மார்க்கத்தை கொடுத்தாங்க? எதுக்கு நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்க்க கொடுத்தாங்க? எதுக்கு அன்பையும் கருணையும் மனுஷங்க கிட்ட மட்டும் கொடுத்துருக்காங்க? மிருகத்துக்கு இருக்குதா? ஆனால் சில இடத்துல பார்த்தா மிருகமே கருணையோடு நடந்துக்குது, மனுஷன் அதை விட மோசமாக போயிட்டான். சொல்லுவாங்க அடிக்கடி, மிருகம்லாம் மனுஷனாக மாறுது, மனிதன் எல்லாம் மிருகமாக மாறுறான். இது அந்த காலத்திலே பாடிட்டு போயிட்டாங்க. எப்போ நம்ம பிறகுறதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம். நம்மளுடைய அப்பாவோட காலத்திலேயே இந்த வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு சொல்லி அப்போவே இந்த பட்டினத்தார் பாடல்கள்லாம் பயங்கரமாக இருக்குமா? நான் எனக்கு இது வரைக்கும் கேட்டதில்லை. 1-2 ஏதோ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ எப்பயோ இது பண்ணும்போது அப்பப்போ வந்து பட்டினத்தார் சொல்லு என்ன மாதிரியான வார்த்தை அது? கிட்டத்தட்ட ஐ திங்க் வந்து 1970 இல்லை 1950 1945 இருக்கும்னு நினைக்கிறேன், சரி தெரியல. அவங்க வாழ்ந்த டைம் சொல்கிறேன். அப்போவே அப்போ பேசிட்டாங்க. இப்போ 2022 இருக்கோம். அப்போ இன்னைக்கு பட்டினத்தார் பாடியிருந்தாருன்னா என்ன பாடியிருப்பார்? அப்போவே வந்து வாழ்க்கையில் வந்து எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு தர்மத்தை மதித்து மனசாட்சியின் படி வாழ்ந்த காலத்திலேயே அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது. அப்படின்னா இன்னைக்கு 2022
ஒரு மனுஷனுடைய நிலை, ஒரு மனுஷனுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது யோசிச்சு பாருங்க. மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்காம அடுத்தவனோட வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறான். முதல்ல பில்லி சூனியம் ஏவல் யார் நம்புறாங்க, ஏன் நம்புறோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில விஷயங்களும் இருக்குது. நம்மளால ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியலையேன்னு பொறாமைத்தனம் தான் இதுக்கு அடித்தளத்தை அமைச்சு கொடுக்குது. அதுதான் மெயின் ரீசன். நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பிரிச்சுவலுக்கு எப்படி நம்ம பார்த்தோமோ எனக்கு அது தெரியாது. ஏன்னா எனக்கும் ஒரு டைமில் அப்பப்போ பொறாமல் வந்தது. எப்போ ஸ்பிரிச்சுவலுக்கு முன்னாடி நடாது நமக்கு மட்டும் இவ்வளோ கடன் இருக்குது, அவன் இப்படி வாழ்கிறான், அவன் இப்படி வாழ்கிறான். அது நேச்சுரலாக நடக்கிறது. ஏன்னா நமக்கு அது தெரியல, உண்மை புரியல, அதனால் கண்ணா பின்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி உண்மை புரிஞ்சிடுச்சு. ஸோ உண்மை புரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த உண்மைக்கு பலம் சேர்ப்பதற்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அப்போ எனக்கு யாராவது பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு நான் பில்லி சூனியத்தை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு வெடி வச்சோம் அப்படின்னா அது அவங்களுக்கு பழிச்சிடுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நடக்காது, டெஃபினட்டாக நடக்காது. நம்ம நினைக்கிறோம் நம்ம சொந்தக்காரன் நம்ம மேலே கோவமாக இருப்பான், மண்ணள்ளி தூவான், ஏதாவது பண்ணியிருப்பான், நம்மளும் ஏதோ பண்ணியிருப்போம். அவன் அப்படி பண்ணதால தான் நமக்கு பழிக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்பு. அப்படி கிடையாது. நம்ம மனசு ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு தாட்டை ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம். அதனால் ஒவ்வொரு செயல்கள் செய்யும் போதும் நமக்கு ஒரு பயம் வந்துடுது, தடுமாற்றம் வந்துடுது. ஒரு முழு கவனத்தோடு எந்த ஒரு செயல்லையும் நம்ம ஈடுபட முடியல. அதன் மூலமாக வரக்கூடிய தோல்விகள், அந்த தோல்விகள் மூலமாக கிடைக்கக்கூடிய விரக்திகள் தான் மூலதனத்தின் மேலே மூலதனமாக பெருகிக்கிட்டே இருக்குது. இதுதான் ரீசன். உங்கள் மனசில் ஒரு பயம் வந்ததால், அந்த பயம் தடுமாற்றமாக மாறினதால, ஏன் தடுமாற்றமாக மாறுது? எந்த ஒரு செயல்களையும் முழு கவனத்தை செலுத்த முடியல. நம்ம எங்கே ஜெயிக்க போகிறோம்? நமக்கு தான் அதை வச்சுட்டாங்களே. நம்ம எங்கே காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிட போகிறோம்? நமக்கு தான் அதை வச்சுட்டாங்களே. எதை வச்சாங்க? செய்வினை. கிராமத்தில் இன்னமும் சொல்லுவாங்க செய்வினை வச்சுட்டாங்க, செய்வினை வச்சுட்டாங்கன்னு. அது இப்போ கிராமத்தில் இருக்கிற மக்கள் கூட விழிப்புணர்வு ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆனால் இன்னைக்கு சிட்டியில் இருக்கிறவங்க ரொம்ப பயப்படுறாங்க, ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க. அதாவது சொல்லுவாங்க, ஒரு மன தைரியத்தை ஏற்படுத்துவதற்கு தான் கையில் இந்த கயிறு. அதுக்கு சக்தியெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு சக்தி, அந்த கயிறில் தான் சக்தி இருக்குதுன்றது கிடையாது. இந்த சக்தி பிரபஞ்சத்தில் நிறைஞ்சி இருக்கு, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. எதுக்கு சாமி கயிறுன்னு சொல்லி கட்டுறோம்? மனசு அடிக்கடி பார்க்குது, ஓகே நம்ம கயிறு கட்டியிருக்கோம், அந்த கயிறு கட்டும்போது நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு. இது வரைக்கும் நான் செம்பு காப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் என்னுடைய கையில், வேற எதுவும் நான் கட்டினதே கிடையாது. ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த சக்தி முழுக்க கடவுளால் ஏற்படுத்தினது தான். இதை ஒரு சின்ன ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இங்கே தான் இந்த சக்தி பிறக்குது அப்படின்னு நான் நம்பலை. ஆனால் கடவுள் இருக்காங்கன்றதை பரிபூர்ணமாக நம்புகிறேன். கடவுளை ஒரு கயிறுக்குள்ளே வச்சு நான் பார்க்கல. அது எதுக்கு பெரியவங்க வச்சாங்க அப்படின்னா, எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு, சின்ன வயசில் நான் அடிக்கடி பயந்தவன். எனக்கு ஏதாவது பார்த்தா அந்த மனசு ஃபுல்லாக அந்த பயம் வந்துடும். உடனே எனக்கு என்ன சொன்னாங்க, ஏதோ ஒரு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த கயிறுலாம் கட்டி விட்டு, எனக்கு இப்போயும் சொல்கிறாங்க, அத்தை என்ன சொன்னாங்க, அத்தை தான் ஃபஸ்ட்டு 3-4 வருஷம் என்னை வளர்த்தாங்க வில்லேஜில். அப்போ சொன்னாங்க, இதை பாடுறா, உனக்கு கயிறு கட்டிட்டா உனக்கு எந்த இதுவும் பிடிக்காது, எந்த பேயும் பிடிக்காது, எந்த பிசாசும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. அந்த கயிறு கட்டி விட்டதுக்கு ஒரு சிகப்பு கலர் கயிறு. அப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு நம்பிக்கை வருது, தைரியம் வருது. ஓ, எனக்கு பேய் பிடிக்காது, பேய் என்னை துரத்தாது, பேய் என்னை பயப்படுத்தாது அப்படின்னு அந்த கயிறை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் போன பிறவிகளை ஏற்பட்ட அந்த தாக்கம், போன பிறவிகளை ஏற்பட்ட மனசில் வச்சிருந்த அந்த சேமிப்புகள், அது எல்லாம் எனக்கே தெரியாமல் வெளியில் வருது. எல்லாம் சொல்லுவாங்க, நீ கடவுள் மேலே இவ்வளோ பைத்தியமாக இருக்க, ஆனால் கடவுள் கட்டின கயிறை ஏன் கட்ட மாட்டேன்ற அப்படின்னு.
ஸோ கடவுள் வந்து எல்லா பக்கமும் எனக்குள்ளே இருக்கும்போது அதை நான் கயிறு வடிவமாக பார்க்கல. உடனே நீங்கள் ஐயோ நம்ம கயிறு கட்டணுமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீ கட்டுங்க, அது நல்லது தான். நல்ல விஷயத்துக்கு நம்ம மனசில் இன்னமும் அந்த ஸ்ட்ராங் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே அந்த கயிறு தேவையில்லைன்னு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு வந்து எடுத்துருங்க. நான் கட்டுறதை சரின்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த கயிறில் தான் அந்த சக்தி இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உண்மை என்ன தெரியுமா? நம்ம சாயப்பா காற்றுல இருக்காரு, எண்ணங்கள்ல இருக்காரு, எல்லா இடத்துலையும் இருக்காரு, நம்ம மனசுக்குள்ள இருக்காரு, நம்ம உடம்பு ஃபுல்லா இருக்காரு, எல்லா மனுஷங்க ரூபத்திலையும் இருக்காரு. அந்த தாட்டு என்னைக்கு வருதோ அன்னைக்கு இதெல்லாம் பொய் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இதெல்லாம் எதுக்காக ஏற்படுத்தினது அப்படின்னா மனசுல அந்த ஆழமான நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த கயிறு அது இதெல்லாம் சொல்லி. சின்ன வயசுல ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? நான் பயந்துட்டேன், உனக்கு ஃபீவர் அதிகமாக வருது அப்படின்னா வேப்பிலையில் வந்து அடிப்பாங்க. அந்த வேப்பிலைன்றது ஒரு பக்கா சயின்ஸ். அந்த இலை அவ்வளோ மருத்துவம் வாய்ந்த இலை. இப்போ என்ன பண்ணுவாங்க, மேலே அப்படி டக்கு டக்குன்னு அடித்து ஃபஸ்ட்லேருந்து கீழே வரைக்கும், கீழேருந்து மேலே வரைக்கும் பண்ணுவாங்க. அந்த வேப்ப இலையில் தடவி விடுவாங்க. ஏன்னா வேப்பிலைக்கு அந்த ஒரு மருத்துவம் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் போகுது. அதுக்கு தான் அந்த எதெல்லாம் வந்து மருத்துவ குணம் நிறைந்ததோ அதை நம்ம கடவுளாக்குறோம். ஏன்னா அதை அழியக்கூடாதுன்னு. வேப்ப மரத்தை கடவுளாக்குனதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா வேப்ப மரம் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது. அப்போது அதில் சாமி இருக்குது, மாரியம்மன் அங்கே தான் இருக்காங்க, அதுதான் மாரியம்மன் சொன்னால் யார் வெட்டக்கூடாதுன்ற ஒரே பர்பஸ்க்காக தான் அது மாதிரியான மருத்துவ குணம் கொண்ட மருந்துகளாக இருக்கக்கூடிய மரத்தை அழிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம பெரியவங்க அது மாதிரி பண்ணாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி சயின்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் எதெல்லாம் இன்னைக்கு மூட நம்பிக்கையின் பேரில் நம்ம இருக்கோமோ அத்தனைக்கும் சயின்ஸ் இருக்குது. ஆனால் அந்த சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கை ஈஸி. ஆனால் இங்கே மூட நம்பிக்கையில் மொத்த உருவமாக நம்ம வாழும்போது தான் நம்ம வாழ்க்கையில் சரியாக செயல்படாமல் போயிடுது. நீ இந்த மாதத்தில் எதுவும் பண்ணாத, அடுத்த மாதத்தில் செய், இந்த மாதம் என்ன பண்ணாலும் உருப்படாது. இது நமக்கு மைண்டுக்குள்ளே வருது. நமக்கே என்னைக்கோ ஒரு நாள் தான் தோணுது, ஏதாவது உருப்படியாக பண்ணலாமே, நல்லபடியாக பண்ணலாமே. ஆனால் அதுக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பதில் வந்துடுது, இந்த மாதம் பண்ணாத. அப்போ இந்த மாதம் என்ன பண்ணணும்? சும்மாவே இரு. பிறந்ததுலேருந்து அப்படி தானே சும்மாவே இருக்கிறோம். இப்பயாவது பண்ணலான்னு பார்த்தா இவர் இப்படி சொல்கிறாருன்னு அவர் மேலே சலிப்பை வச்சுக்கிட்டு சரி அடுத்த மாதம் பண்ணலான்னு மறுபடியும் பழைய மாதிரி தான் வாழ்க்கை. அடுத்த மாதம் அவர் கொடுத்த தேதியும் மறந்து போயிடும். அப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு புத்துணர்வும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு எழுச்சியும் அடுத்த மாதம் இருக்குமா? நிச்சயம் இருக்காது. அதான் சொல்லுவாங்க, நல்லதை உடனே செஞ்சிடுங்க. நேரம் காலம், ஜோசியம், ராகு காலம், யமகண்டம் பார்க்காதீங்க. கெட்டதை செய்யறதுக்கு நம்ம நேரம் பார்க்குறோமா? ஒரு மனுஷனை கண்ணா பின்னான்னு மனசுக்குள்ளே திட்டுறோம். இல்லை இந்த நேரம் சரியில்லை, இந்த நேரத்தில் தான் நம்ம திட்டணும் நம்ம பார்க்குறோமா? உடனே கத்திடுறோமா இல்லையா? ஸோ இது மாதிரி கெட்ட விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறது இல்லை, நேரம் பார்க்கறது இல்லை, ஜாதகம் பார்க்கறது இல்லை, உடனே செஞ்சிடறோம். அதனால தான் அது வந்து தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான அஸ்திவாரத்தை போட்டு வச்சிருக்குது. அப்போ கெட்டதை செய்ய உடனே செய்கிறோம், யோசிக்காமல் செய்கிறோம், அது நம்ம ஆளுமை செய்யுது. அப்போ நல்லதையும் நம்ம உடனே செஞ்சோம் அப்படின்னா நம்மளை அந்த நல்லது தானே ஆளுமை செய்யும். அந்த நல்லதுன்றது என்னது? மறு உருவமாக இருக்கிறது தெய்வ சக்தி. அந்த தெய்வ சக்தி வேணும் அப்படின்னா மனசில் என்ன நல்லதுன்னு படுதோ அதை உடனுக்கு உடனே அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இப்போ அடுத்த சப்ஜெக்டுக்கு வர, உடம்பு மனசு. உடம்பும் மனசும் அதுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். நம்ம உடம்புலையும் மனசுலையும் பலகீனமாக இருந்துட்டோம் அப்படின்னா ஆசை மட்டும்தான் பட முடியும், எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது.
அப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம தயார் பண்ணணும். தயார் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்விகள் கேட்டால் நிச்சயமாக தயார் பண்ணலாம். என்ன ஒவ்வொருத்தவங்களோட பலகீனத்துக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் தேவைப்படுது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக நம்ம சாதிக்கலாம். இந்த உலகத்தில் சில பேரோட சாதனைகள்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துது. இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு பண்ணுறாங்களே, நம்ம அவங்கள விட பல மடங்கு நல்லா இருந்தும் நம்ம பண்ணாமல் இருக்கோமே அப்படின்னு. நம்மளுடைய அளவை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பலத்தை நம்ம அதிகம் பண்ண முயற்சி பண்ணணும். என்ன இருக்குதோ அதை நம்ம சரி பண்ணணும். இல்லாததை கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னா இருக்கிற பலமும் பலகீனமாக மாறி போயிடும். இங்கே ஏன் எல்லாம் பலகீனமான மனிதர்களாக இருக்காங்கன்னா பலகீனத்தை பற்றியே நினைக்கிறாங்க. நம்மக்கிட்ட மொத்தமாக 10 விஷயம் இருக்குதுன்னா அதில் 9 விஷயம் நல்லது இருக்குது, ஒரு விஷயம் மட்டும்தான் சரியில்லைன்னு வச்சுக்கலாம். அந்த 9 பார்க்காம அந்த 1 மட்டும் பார்த்து தான் நம்ம பலகீனமான மனிதர்களாக மாறுகிறோம். விவேகானந்தர் சொல்லியிருப்பாங்க, பலகீனத்தை பற்றி சிந்திப்பதால பலகீனம் தானே அடைய முடியும், பலத்தை பற்றி சிந்திச்சாதானே பலத்தை அடைய முடியும். என் லைஃப்பில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இது ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நான் 10th 11th படிக்கும்போது ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், கருப்பாக இருப்பேன், ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளையாக அழகாக இருக்கிற பசங்களை பார்த்தா நிறைய பொண்ணுங்க சைட் அடிப்பாங்க, நம்மளை யாரும் சைட் அடிக்க மாட்டாங்க. அப்போ என்னடா அது நம்ம யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்மை உணர்ச்சி வரும். ஒன்றுமே புரியல எனக்கு. என்னடா அது இப்படியா, வெள்ளையாக தான் இருக்கணுமா, சரி இப்படி கருப்பாக பிறந்துட்டோமேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் ஆகும், ரொம்ப கஷ்டப்படுவேன். அந்த கருப்பு ஸ்கின்னு, ஒல்லியான தேகம், இது யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ நல்ல அழகாக இருக்கிற பசங்க சொல்லுவாங்க, டே மச்சி என்ன அந்த பொண்ணு லுக் விட்டுச்சு, இந்த பொண்ணு லுக் விட்டுச்சு, உனக்கு யாருமே லுக் விட மாட்டாங்களாடா, ஏன்டா அப்படி இருக்கிற, நீ கருப்பாக இருக்கிறடான்னு சொல்லி பசங்களும் சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப ஃபீல் ஆகும், ரொம்ப ஃபீல் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கனவு, எப்படி நம்ம ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி, நம்ம பார்த்து நிறைய பொண்ணுங்க சைட் அடிக்கிற மாதிரி. இது ஸ்பிரிச்சுவலுக்கு இல்லாத வார்த்தைகள் நான் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஸோ இல்லாத ஒன்றை இருக்கிறதா ஆக்கிறத பற்றி தான் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த கனவில் நிறைய பொண்ணுங்க நம்மளை பார்க்குற மாதிரி, நிறைய பேர் நம்ம சைட் அடிக்கிற மாதிரி, அப்படியே நம்ம ரொம்ப ஸ்டைலிஷாக நடந்துக்கிற மாதிரி. இதுதான் பேசிக் கான்செப்டாக வந்தது. அப்போ என்ன ஆச்சு, அந்த கனவை நனவாக்க நான் முயற்சி பண்ணேன். நம்மக்கிட்ட கருப்பு இருந்தால் அழகு இல்லைன்றதை உடைக்கணும். இதெல்லாம் எனக்கு தெரியாமலே நடந்தது. ஸோ அதான் சொல்கிறேனே, பல பிறவிகளை நம்மளோட அனுபவம் தான் ஒவ்வொரு பிறவிலையும் அந்தந்த நேரத்துக்கு கை கொடுக்குது. இது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான். இதனால் வாழ்க்கையில் ஒன்று யாரும் சாதிச்சிட போகிறது கிடையாது. ஆனால் தாழ்வு மனப்பான்மைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா சாதிக்கிறது கூட சாதிக்காமல் தானே போகும். அப்போ தான் எனக்கு நம்மளுடைய ஃபில்ம் ஆக்டர்ஸ் விஜய் அண்டு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி அவங்க, அப்புறம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த், இவங்கெல்லாம் வராங்க. எப்படி வராங்கப்பா, நான் ஸ்டைலுப்பா நம்ம ரஜினி, இன்னும் கலக்கிறாரு இவர், நம்மளை விட கருப்பாமே அப்படின்ற மாதிரி ஸ்கூல் படிக்கும் போதே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நமக்கு ஒவ்வொரு விஷயமும் என்ன தோணுது, கருப்புன்றது தப்பு கிடையாது, தாழ்வு மனப்பான்மை நிச்சயமாக வரக்கூடாது. அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் உங்களுக்கு ஃபேன்ஸாக இருக்காங்களே, அப்போ வெள்ளையாக இருக்கிறவங்க தானே அழகுன்னா அப்புறம் இவங்க எப்படி வந்தாங்க, இவங்க எப்படி அந்த ஸ்டைல் பண்ணுறாங்க, இவங்களோட ஆட்டிடியூட்ஸ் எப்படி நம்மளை அட்ராக்ட் பண்ணுது, அதெல்லாம் யோசிக்க அப்போதான் என் ஃப்ரெண்டு சொன்னாடி, மெடிடேஷன் பண்ணுடா நீ அப்படின்னு. அவன்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, ஏன்னா என்னோடய வீக்னஸை மோஸ்ட்லி சொல்ல மாட்டேன், ஏன்னா அதை சொன்னால் நம்ம இன்னும் வீக்னஸ் ஆகிடுவோமே அப்படின்னு. அது யார் இப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொன்னது கிடையாது. அப்போ மெடிடேஷன் பண்ணிடான்னு. அப்போ தான் நாகராஜன் சார் அவங்கக்கிட்ட மெடிடேஷன் பண்ணுறேன். இப்போ இறந்துட்டாங்க அவங்க. அதை மெடிடேஷன் பண்ணதான் அந்த கனவுக்கெல்லாம் உயிர் வந்துச்சு.
அப்புறம் காலேஜ் படிக்கும்போது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போனது, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நம்ம லைஃப்பில் இருக்க ஸ்டோரிஸை. ஸோ நான் ஒருவேளை அந்த டைமில் என்னுடைய இல்லாத விஷயத்தை மட்டும் நினச்சிக்கிட்டே இருந்திருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு உங்கள் முன்னாடி உங்கள் சாய் அண்ணாவை வந்து நின்று இருக்க முடியுமா? இப்படி சாதிச்சிருக்க முடியுமா? இல்லை நம்ம காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் பயங்கரமாக வதன்னு வதச்சுதே, அதை தாங்கி இருக்க முடியுமா? ஸோ ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஃபீல் ஆச்சு. கிட்டத்தட்ட 7th 8th அந்த ஃபீல் ஆச்சு. நான் 10th வரைக்கும் நிறைய பவுட்ரு போட்டுக்கிட்டே இருப்பேன். பவுட்ரு போடலன்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். நல்ல தலை சீவி நல்ல பவுட்ரு அடிப்பேன், நல்லா பார்த்து மினுன்னு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் 10th மேலே பவுடர் அடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி, அதுக்கப்புறம் 11th மேலே இன்னும் ஒரு காம்ப்ளெக்ஸ் எனக்குள்ளே க்ரியேட் ஆகி, அதுக்கப்புறம் அந்த +2 டைமில் மெடிடேஷன் கிளாஸ் போய் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு ஹீரோயிசம் உள்ளே வந்தது. ஸோ அப்பையும் சில கேங்ஸ்லாம் வந்தாங்க, மச்சி தண்ணி அடி, சிகரெட் படி அப்படின்னு. எதையும் நம்ம அந்த பக்கம் திரும்ப கூட இல்லை. அது கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினச்சிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 3 times ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அது ட்ரிங்க்ஸ்னால் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 1/4 கிளாஸில் அது இருக்கும், மீதி 3/4 கிளாஸ் அவ்வளோதான், 1 டம்ளர் தான். அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண சொன்னாங்க. பட் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போனது எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக, எனக்கு கிடைச்ச ஒரு வரமாக நான் நினச்சிக்கிறேன். ஸோ அப்போ உடம்பு மனசு ரொம்ப முக்கியம். மனசில் நம்ம தாழ்மை அடைஞ்சோம் அப்படின்னா உடம்பு பலகீனமாக போயிடும். அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை அதாவது 10ல் 10மே எனக்கு ஃபெயிலியர் ஆன மாதிரி இருந்தது நான் ஸ்கூல் பண்ணும்போது. அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணும்போது 10ல் என்னெல்லாம் பலகீனமாக இருக்குதோ எல்லாமே பலமாக கொண்டு வந்தேன். என்னுடைய நிறம் பலகீனமாக இருந்ததா, என்னுடைய நிறத்தை நான் அதை வெள்ளையாக்கணும், வெள்ளை தீட்டப்படணும் அப்படின்னு நான் பண்ணவே கிடையாது. அப்போ இதுதானே ஸ்டைலு அப்படின்ற மாதிரி வந்தது. ஸோ பிளாக் டிஷர்ட், பிளாக் பேண்ட்டு, பிளாக் கண்ணாடி அப்படி போட்டுட்டு அது போகணும் அப்படின்னா மற்றவங்களாம் சொல்லுவாங்க, ஏன்னா நீயே கருப்பாக இருக்க, நீலாம் கருப்பு ட்ரெஸ்ஸு போடுறதே தப்பு, அது இல்லாமல் சட்டையும் கருப்பு, பேண்ட்டும் கருப்பு, ஷூவும் கருப்பு, கண்ணாடியும் கருப்பு, பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்வாங்க. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தால் என்ன, எனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா இந்த உலகத்துக்கே பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல். அதுதான் மனசில் இருக்கிற மிகப்பெரிய பலம். உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உலகம் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களை வெறுத்தீங்கன்னா உலகம் உங்களை வெறுக்கும். நீங்கள் உங்களை பலமான மனுஷனாக நினச்சா நீங்கள் பலசாலி. நீங்கள் உங்களை பலகீனமான மனுஷனாக இருந்தால் பலகீனமான மனுஷனாக இருந்தால் நீங்கள் பலகீனமான மனிதர்கள். இதுதான் கான்செப்டு. பலகீனன்றது தீய சக்தி, பலன்றது தெய்வீக சக்தி. தெய்வீக சார்ந்த பலம் இருக்கணும். தெய்வீகம் சாராத பலம் வாழ்க்கையில் என்றைக்குமே இல்லை. அந்த பலம் குறைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் மோசமான வாழ்க்கை தான் வரும். ஸோ தெய்வீகத்தினால் வரக்கூடிய பலம் உங்களுக்கு 80 இருக்கட்டும், 90 இருக்கட்டும், இல்லை நீங்கள் 100 செஞ்சுரி அடித்தாலும் சரி, அந்த பலம் உங்களை காப்பாற்றும். அந்த பலத்தில் இருக்கக்கூடிய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்துணர்ச்சி என்றைக்கும் உங்கள் ஃபேஸில் மிகப்பெரிய தேஜஸை கொடுக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதான் நான் சொன்ன ஆரம்பத்தில், பயப்படுறதுக்கு மட்டும்தான் பயப்படணும், கடவுளுக்கு தான் பயப்படணும். பயப்படக்கூடாததுக்கெலாம் பயந்தோம் அப்படின்னா எப்படி வாழ்க்கை ஓட்ட முடியும்? நம்ம ஒன்றும் இல்லை, ட்ரைவ் பண்ணுற போனால் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணுறோம், நம்ம காரில் நம்ம தான் ஓட்ட போகிறோம் அப்படின்னா ஐயோ ஆக்சிடென்ட் ஆகிடுமே, நிச்சயமாக ஆக்சிடென்ட் ஆகிடும். ஏன்னா உங்கள் எண்ணங்கள் உங்களுடைய பாதையை வேற வழி ஆக்குது, நாஸ்தி ஆக்குது. என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி மட்டன், சிக்கன், மீன் எல்லாத்தையும் நிறுத்த போகிறேன், எதுவுமே சாப்பிட போகிறதில்ல, என்பியை டோட்டலாக அவாய்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு.
இப்போ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அந்த ஹை ப்ரெஷர் பேட் கொலஸ்ட்ராலால் வந்தது. ஸோ பேட் கொலஸ்ட்ரால் எங்கே அதிகமாக இருக்குதுன்னா இந்த மாதிரியான என்விஸ் மூலமாக தான் அதிகமாக இருக்குது, நான் வெஜிடேரியன் மூலமாக. அப்போ தான் சாயப்பா நமக்கு ஒரு கீ கொடுத்தாரு, டே சாப்பிட்றத நிறுத்து. அப்புறம் என்ன பண்ணாங்க, நம்ம அம்மா அப்பாலாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, டே நீங்கள் சாப்பிட்டா தானே நாங்கள் சாப்பிட முடியும், நாங்கள் 2 பேருக்காங்க, நாங்கள் என்னடா சாப்பிட்றது. அப்பயும் யோசிக்கிறேன், ஏன்னா எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நமக்கு உடம்புக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நம்ம செய்யணும்னு வாங்க. என்ன பிடிக்கலையோ அது யார் பலவந்தப்படுத்தினாலும் அது சாப்பிடக்கூடாதுன்றது தான் மெயினான கான்செப்ட். அப்போது அது தெய்வீகத்தில் இருக்கிறவங்கள பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு அது பிடிக்குது, அப்போ சில பேர் உடனே டக்குன்னு சொல்லிடுவாங்க, ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்போ ட்ரிங்க்ஸ் பிடிக்குதுன்றாரு, அப்போ வந்து ட்ரிங்க்ஸ் நல்லதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு. அது சொல்லலாமா, அப்படி சொல்லலை, புரிஞ்சுக்கோங்க. தெய்வீகத்தின் ஸ்பிரிச்சுவல் பேஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்துக்கு பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நமக்கு என்னென்னலாம் லைக் பண்ணுறோமோ அது நமக்கு நல்லதுன்னு அர்த்தம். மற்றவங்களுக்காக நம்ம மாத்திரம்னா அது நமக்கு கெடுதல்னு அர்த்தம். அதை வந்து அந்தந்த ஸ்டேஜில் போகிறவங்களுக்கு அது நிச்சயமாக புரியும். அதே மாதிரி நேற்று ஒரு அம்மா வந்து எனக்கு 53 இயர்ஸ் ஆகுது தம்பி, எனக்கு வந்து இது மாதிரி அதுக்கு முன்னாடி 3 மணில இருந்து 4 மணிக்குள்ளே நான் எந்திரிச்சிடுவேன். ஆனால் லாஸ்ட்டு வந்து கொஞ்ச நாளாக நான் நினச்ச நேரத்தில் என்னால் எந்திரிக்க முடியல. நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது சொல்லுங்கள். என்னோடய நேமை சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னாங்க. கண்டிப்பாக நேம்லாம் நான் என்றைக்கும் யாரையும் சொல்ல மாட்டேம்மா, ஏன்னா நீங்கள் என்ன நம்பி அனுப்புகிறீங்க, அதை வந்து நான் இவங்க இந்த ஊருன்னு சொல்லி அதை நம்ம பண்ணக்கூடாது. பொதுவான விஷயங்கள் எல்லாத்துக்கும் பயன் தரணுன்றதுக்காக தான் ஒரு சாய்ராம் சொல்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஊர் பேர் இதெல்லாம் நம்ம என்றைக்கு சொல்லக்கூடாது, சொல்கிறது தர்மம் ஆகாது. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க 3:30 4 o'clock நான் வந்து எந்திரிச்சிடுவேன், லாஸ்ட்டாக என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு. அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், இதை பாருங்கம்மா, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் அப்படி இருக்கும், சரியாக உழைக்கலைன்னா அப்படி இருக்கும், சரியாக தூக்கம் இல்லைன்னாலும் உழைச்சாலும் அப்படி இருக்கும், உழைக்கிறனாலும் அப்படி இருக்கும். அதிகப்படியாக உழைச்சாலும் அது வேலை பலுதான், உழைக்காமல் இருந்தால் அது அதை விட பலு. ஸோ தூங்காமல் இருந்து தான் எனக்கு இவ்வளோ டிப்ரெஷன். நைட்டு நேரத்தில் கம்பல்சரி ஒரு 11 o'clock படுத்து காலையில் மேக்ஸிமம் ஒரு 5 அந்த டைம்குள்ளே எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா இட்ஸ் வெரி பக்கா. அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள். அதை தாண்டி அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை தம்பி நான் கொஞ்சம் அப்படிலாம் இல்லை, நான் கரெக்டாக வேலை பார்க்குறேன், கரெக்டாக இருக்கேன், கரெக்டாக தான் இருக்குது, பெரிய டிப்ரெஷன் ஒன்றும் இல்லை அப்படின்னு. நான் அதான் சொன்னேன், தயவு செய்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் தயவுசெய்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. நான் வந்து யாரெல்லாம் 40s கிராஸ் பண்ணுறீங்களோ, யாருக்கெல்லாம் அளவுக்கு அதிகமாக ஃபீல் டயர்ட்ஸ் இருக்குதோ செக் பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது. நான் வந்து சொல்லியிருக்கேன், மாஸ்டர் ஹெல்த் செக்கப்லாம் பண்ண வேண்டாம், எல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் இங்கே நல்லா உழைக்கிறோம், மைண்டை நல்லா கிளியராக வச்சுருக்கோம், ஆனால் சாப்பிட்ற சாப்பாடில் அத்தனை கெமிக்கல்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன செய்கிறது? அப்போது அந்த சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து வேறு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தா அது நமக்கு நோயாக வந்து நிற்குதா இல்லையா? நான் ஒரு விஷயத்த சொல்கிறேனே, நான் கரெக்டாக என் பாடியை நான் மெயின்டைன் பண்ணுறேன், ஓகே, நல்ல கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு தெரியும் இல்லை. அப்போ எனக்கு இப்படி இருக்குது இப்போ இல்லை, இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு பயம் என்ன வந்துருச்சு அப்படின்னா, இன்னும் நம்ம அளவுக்கு 1% கம்மியாக மெயின்டைன் ஆனால் கூட அப்போ இது வந்து கண்டிப்பாக அவங்க உடம்புல இருந்திருக்கும், தெரியாமலே இருந்துட்டோம். திடீர்னு இது வந்து பெருசாக போயிடுச்சுன்னா சாயப்பா இருக்காங்க, நான் இது இல்லைன்னு சொல்லலை, அதையும் முடிச்சு போடக்கூடாது, ரைட்? அதை புரிஞ்சுக்கோங்க. அதையும் உடனே சாயப்பா இருக்காங்கன்னா பார்த்துப்பாங்கன்னா ஹெல்த்தை வந்து நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், ஓகே ஒப்படைச்சிட்டீங்க, அது பேரளவில் மட்டும் இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் அது இருக்கணும். அப்போ நமக்கு இது மாதிரியான விஷயங்கள் வந்துச்சுன்னா தயவு செய்து ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் 2500 நினைக்கிறேன் ஹெல்த் செக்கப். இதை தயவு செய்து பண்ணுங்கள். நல்ல ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உங்கள் கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, உங்கள் பிபி எப்படி இருக்குது, உங்கள் சுகர் எப்படி இருக்குது,
இது மாதிரி நம்ம பேசிக்கான விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இல்லையா கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸோ அண்ட் லைஃப் ஸ்டைலோ நம்ம சேஞ்ச் பண்ணுற தப்பு கிடையாது. ஸோ எல்லா விஷயத்துக்கும் உடம்பு கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம உடம்பை இத்தனை வருஷம் பாழ்படுத்திட்டோம். புரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்பை இத்தனை வருஷம் பாழ்படுத்திட்டோம், கூட மனசையும் பாழ்படுத்திக்கிட்டோம். அதாவது குழப்பம் அது இதுன்னு சொல்லி. அப்போ அதனுடைய இம்பேக்ட் ஏதாவது இருந்தால் கூட இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகலாம் இல்லையா? அதனால் பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணுங்க. ஏன்னா எனக்கு நிறைய சாரம் சொன்னது ஒன்றே ஒன்று தான். ஆனால் நீங்கள் சாயப்பா கூடவே இருக்கீங்க, பட் எப்படின்னா எஸ் வந்துடுச்சு, இதுவும் அவர் சொன்னது தான். அப்புறம் 6 மாதத்துக்கு முன்னாடியே சிக்கனை மட்டனை நிறுத்திடான்னு எதுக்கு என்கிட்ட சொல்லணும்? ஒருவேளை நிறுத்தியிருந்தால் இது வந்திருக்காதுல்ல. அப்போ வாரத்தில் சண்டேஸ் ஆச்சுன்னா சிக்கன் மட்டன் ஃபிஷ், ஈவன் மண்டே வெட்னஸ்டே அந்த டைமிங்கில் ஏதாவது இதெல்லாம் என்னென்னா ருசிக்காக சாப்பிடல, ஒரு ஹெல்த்து பேஸ் பண்ணி சாப்பிட்டது. ஆனால் அதில் நல்லது இருக்கு, ஆனால் கெட்டது ஜாஸ்தியாக இருக்குது. எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறோம், எண்ணெயை கொண்டு நிறுத்துகிறோம். அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவு அதுதான் பிரச்சனை இங்கே. அவள் ஒரு நாளைக்கு 1 hour நான் மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணுறேன். அதை தாண்டி வருது அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் இன்னமும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இப்போ வரக்கூடிய வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் அண்டு சிக்கன் மட்டனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதில் ஏதாவது ஒரு மிக்ஸ் பண்ணாமல் எதுவும் வரதே இல்லை. அது ஹோட்டல் சாப்பாடு இன்னும் சொல்லவே வேண்டாம். கேன்சர் வர்றதுக்கு காரணமே ஏதோ ஒரு கலர்ஃபுல்லாக கலக்கிறதால தான் சொல்லி ஆராய்ச்சி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம உடலை பாதுகாப்போம், மனசையும் பாதுகாப்போம். ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் ஏராளமாக காத்துக்கிட்டு இருக்குது, எல்லாம் க்யூவில் நின்றுட்டு இருக்குது. அத்தனை வேலையை செய்யணுன்னா உடம்பு மனசு நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ கடவுள் நமக்கு எப்படி கொடுத்தாங்க இந்த உடம்பை? எந்த நோயும் இல்லாமல் தான் இந்த உடம்பை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது தானே நம்மளுடைய விஷயமாக இருக்கணும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் 8 மணிக்கோ 10 மணிக்கோ ஆரோக்கியத்துக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். அந்த பிரார்த்தனை விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டுன்னு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக பண்ண முடியாது. என்ன உடம்புக்கு தேவையோ அதை மட்டும்தான் உள்ளே போகணும். வயிறு ஒரு குப்பை கிடையாது. நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்கிட்ட ஒரு சீனியர் சொன்னது ஒன்று தான், வயிறு குப்பை கிடையாது, உங்கள் உடம்பு குப்பை கிடையாது. குப்பையாக இருக்கிற இடத்துல தான் எல்லாமே போடுவாங்க. உங்கள் உடம்பு கோயில் மாதிரி, அதுக்கு என்ன தேவையோ சுத்தமாக தான் வச்சுருக்கணும், அது அசுத்தமாக ஆக்கக்கூடாதுன்னு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் தெரியுது. ஆனால் இருந்தாலும் நான் உடம்பை சுத்தமாக வச்சுக்கல, பத்தாது, இன்னும் சுத்தமாக வச்சுக்கணும். உடம்புக்குன்னு ஒரு ஓய்வை கொடுக்கணும், மனசுக்குன்னு ஒரு ஓய்வை கொடுக்கணும். இதெல்லாம் எனக்கு அந்த விஷயத்தை வச்சு நான் கற்றுக்கிட்ட ஒரு உண்மை. ஸோ நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பில்லி சூனியம் ஏவல் அது இது எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம். இது தேவையில்லாத பயத்தை மற்றவங்களால் உருவாக்கப்படுவது. ஸோ அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எங்கேயும் யாராவது இப்படி சொன்னாங்கன்னா சாப்டரை மாற்றுங்க, சப்ஜெக்டை மாற்றுங்க. இல்லைன்னா விட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிடும். ஓ அப்படியா இப்படியா அப்படின்னு. இந்த பேய் படம் பிசாசு படம் பார்க்குறதெல்லாம் தயவுசெய்து நிறுத்துங்க. கொலை படம் பார்க்குறது, க்ரைம் படம் பார்க்குறது நிறுத்துங்க. ஜாலியான படத்தை ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பாருங்கள், அவ்வளோதான். ஸோ எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வேணும், அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கை கண்ட்ரோலாக வாழணும். எண்ணம் மாதிரி வாழக்கூடாது. நம்ம நல்ல எண்ணத்தை உருவாக்கி வாழணும். அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம எல்லாமே தயார் பண்ணுவோம், வாழ்க்கையில் ஜெயிப்போன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.